ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சாட்டர்டே எபிசோடில் நம்ம ஆண்டவர் செஞ்ச சம்பவங்களும் செய்யாத சம்பவங்களும் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னெல்லாம் சம்பவம் செஞ்சாருங்கிறத பற்றி பார்க்கலாம். தனலக்ஷ்மி கிட்ட அவங்க உரிமைக்காக குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருப்பார். உரிமைக்காக குரல் கொடுத்தீங்க, நல்ல விஷயந்தான். அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். பேசிவிட்டு நீங்கள் யாரெல்லாம் குக்கிங் டீமில் போடுவீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியில், அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணாதவங்களை பாத்ரூம் டீமில் போடுவேன், குக் பண்ணாதவங்களை குக்கிங் டீமில் போடுவேன் அப்படின்லாம் தனலட்சுமி சொன்னோன்னே ஆண்டவர் கேட்டிருப்பாரு, இது உரிமைக்கான குரலா இல்லைன்னா பழிவாங்கும் படலமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. செம்மையாக இருக்கும், பயங்கர நக்கலோட நம்ம ஆண்டவர் ஸ்டைலில் ஒரு சூப்பராக கேட்டிருப்பாரு. அது தனலட்சுமி ஒரு நிமிஷம் மூஞ்சி ஆடி போகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்ததுக்கு உங்களுக்கு சேவ்டுன்னு சொல்லி முடிச்சிருவாரு. இது முதல் சம்பவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆயிஷா கிட்ட, சரி உங்கள் ஓப்பன் நாமினேஷன் இல்லாமல் ரூமுக்குள்ளே நாமினேஷன் இருந்ததுதான் உங்களை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியலை சார், தெரிஞ்சால் நானே போய் நேரடியாகவே கேட்டுருவேன், எனக்கு தான் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா சொல்கிறாங்க. உடனே கமல் சார் சொல்கிறாரு, இதுக்கு பேர் தான் பூசி முழுகுதல் அப்படின்னு சொல்லுவார். ஆயிஷா மூஞ்சியில் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அதை அப்படியே ஒரு மாதிரி அதை மேக்கப் பண்ணிட்டாங்க ஆயிஷா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட நீங்கள் எதுக்கு அந்த வழக்கு போட்டீங்க, யாருன்னே தெரியாமல் வழக்கு போட்டிருக்கீங்க, இது சுயநல வழக்கா பொதுநல வழக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஆண்டவர் என்ன மீன் பண்ணுறாருனா, யாருக்கிட்டையும் எனிமிட்டி வேண்டாங்கிறதுக்காக கதிர் யார் பேரையும் கொடுக்காம மொத்தமாக கொடுத்து இந்த பொதுநல வழக்கை போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இது சுயநல வழக்குங்கிற மாதிரி நக்கல் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு ராபர்ட் மாஸ்டர் பேராக தெரிஞ்சதுன்னா அவர் பேரையாவது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம், இது வழக்கா இல்லை வழுக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மொத்த ஆடியன்ஸும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்ம கிளாப்ஸு. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான திறமை வேணும், தமிழ் புலமை வேணும், எல்லாமே வேணும். அது அவரோட வயசு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட தமிழ் நாலேஜ் எல்லாத்தையுமே அவர் ஒரு கொஸ்டின்லையும் காட்டியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மைனாவை தான் நல்லா வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லணும். மைனா கிட்ட லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பார், இது ஒரு ஜோக் ஆக்கி நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸில் சொல்லியிருப்பார். மைனா அதை கண்டுக்காத மாதிரி விட்டுருப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கமல் சார் ஒரு சீரியஸான கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் மைனா அது ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி நைஸாக விட்ருவாங்க. இல்லை சார், அப்போல்லாம் இல்லை சார், நம்ம மாடி தான் சார் அப்படி சொல்லி பேசிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் லாஸ்ட் வீக்கே வார்ன் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் கூட மைனா இந்த வீக்கும் அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று பேசும்போது அவர் கேட்பார், என்ன இதையும் நைஸாக இதில் ஒரு எப்படி ஜோக் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே மைனாக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஆனால் அதை மேக்கப் பண்ணிட்டு, சீச்சி அப்போல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மைனா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் மேலே கேஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, குயின்சிக்கு மேலே கேஸ் கொடுப்பேன், அவள் கொஞ்சம் ஜாலியாக ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லலாமா, உன்னை நான் கேஸ் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லுவார். உடனே மைனாவும் சொல்லுவாங்க, அப்போ நான் ரச்சிதா மேலே தான் சார் கேஸ் கொடுப்பேன், ரச்சிதா ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறாங்கன்னு நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே கமல் சார் கேட்பாரு, சேஃப் கேம் விளையாடுவாங்கன்னு நீங்கள் கேஸ் கொடுப்பீங்களா, யார் அது நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ரச்சிதாக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, மைனா மூஞ்சி சுருங்கி போச்சு, 0 வாட்ஸ் பல்பு மாதிரி. ஆடியன்ஸ் சைட்லேருந்து செம்ம கிளாப்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் செஞ்ச சம்பவம். சரி, அவர் செய்ய விட்ட சம்பவங்கள் என்னென்னு நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசீமோட வழக்கில் கதிர் எனக்கு கால் வலிக்கலைன்னு அந்த வழக்கு நடக்கும்போது சொல்லியிருப்பார். ஆண்டவர் என்ன கேட்டிருக்கணும்னா, நீ கதிர், நான் லாஸ்ட் வீக் இதை பற்றி கேட்கும்போது நீ ஏன் என்கிட்ட கால் வலிக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். ஏன்னா கதிருக்கு கால் வலிக்குதுங்கிறது ஆண்டவர் நினச்சனால தான் அசீம் ஓவராக போயிட்டாரு, கருணையோட எல்லையை தாண்டிட்டாரு அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஸோ நீ ஏன் என்கிட்ட நான் அன்றைக்கி அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே நீ சொல்லலைன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கணும். அவர் அதை கேட்காம அசீம் கிட்ட நான் அன்றைக்கி உன்ட்ட ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்கும்போது நீ ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை சார்னு சொன்னியே, இன்றைக்கி என்னடானா சாவி எடுத்தது கேம் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறியே அப்படின்னு கேட்பாரு. உடனே அதுக்கு நம்ம அசீம் உண்மையை சொல்லிடுவார். என்ன சொல்வார்னா, நான் அதை எடுத்து வைக்கிறது தான் என் ஸ்ட்ராட்டஜி, அது கேம் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொன்னேன், மற்றபடி ஏடிக்கையை இப்போ ப்ரொவோக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவருக்கு வேறு கையில் எந்த பதிலும் இல்லை. அதனால் அப்படியே அமுத்திடுவார். அவர் ஆக்சுவலாக கதிரை கேட்டிருந்துருக்கணும், அன்றைக்கே ஒரு வார்த்தை எனக்கு கால் வலிக்கவே இல்லை சார்னு சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே இந்த விஷயம்லாம் முடிஞ்சிருக்குமேப்பான்னு அவர் கேட்டிருக்கணும். அவர் அதை கேட்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா,
அசீம் வந்து திருடி சாப்பிட்றாருங்கிற கேஸில் வெளியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா மைனா வந்து ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் உங்கள் பொருளை சேஃபாக வச்சுக்கணும், நீங்கள் அஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டு அடுத்தவனை சொல்கிறது ஒரு விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. உடனே அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, என்றைக்குமே விக்டிமை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, அது அக்செப்டபிள். உடனே மைனாவும் அப்படியா, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன்ட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதோடய அவர் விட்டுருந்துருக்கலாம். விக்ரமன் வெளியில் வந்துக்கிட்டு என்னன்னா ஏடிகே கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாரு, இது வந்து ரேப் கேஸில் வந்து விக்டிமை வந்து நீ தான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இது ஒரு சாதாரண ஆப்பிளும் தயிரும் விஷயம், சின்ன திருட்டாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். அதில் அவர் வந்து கில்ட் ஃப்ரீன்னு வேற அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அசீம் மேலே தப்பு இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. அவங்க சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்த அப்போ அட்வைஸ் பண்ணதோடு அவர் நிறுத்தியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இப்படி வெளியே வந்து பேக் பைட் பண்ணியிருக்க வேண்டாமோ, இதை போய் அந்த ரேப் கேஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்க வேண்டாமோன்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி ஆண்டவர் ஏதாவது கேட்பாருன்னு நான் ரொம்ப ஆசையோடு காத்துட்டு இருந்தேன். அவர் எதுவுமே கேட்கல. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏடிகே வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 மினிட் முன்னாடி வரைக்கும் ரொம்ப கரெக்டாக எல்லாமே பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் டிசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இதே வேறு யாராவது பண்ணியிருந்தால் கேட்டிருப்பாங்க. அதை ஏடிகே கிட்ட கேட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கோர்ட்டை அவமதித்து வாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏடிகே, விக்ரமன், சிவன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால பரவாயில்ல திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க, அது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சு. இதே வேற ஒரு ஆள் வெளியில் போயிருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் சொல்ல வேண்டாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்திருக்கும். அது ஏன் சிவனை கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீம் கூட ராம் வந்து ஜட்ஜாக இருக்கும்போது டாஸ்க் நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு கூட தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை அவர் கேட்டிருக்கணும். ஏன்னா ராம் வந்து ஜட்ஜாக இருக்கும்போது அவர் அப்படி பேசினது தப்பு. ராம் அதில் இன்வால்வ்டு கிடையாது. பட் அந்த பொதுநல வழக்கு போட்டிருக்கும் போது குயின்சி ஜட்ஜாக இருந்தாலும் குயின்சி தான் மெயின் கல்பிரிட்டுங்கும் போது அதை அவர் கேட்டது எனக்கு தப்பாக தெரியல. பட் ராம் அவர் கேட்டிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி கேட்பார் கமல் சார் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செந்தமிழ் விஷயம் அந்த இது வரும்போது நான் வந்து ஒருத்தர் வந்து யூடியூப்பில் குறும்படம் போட்டிருந்தாருங்க, நான் அதை பார்த்தேன். அதில் வந்து விக்ரமன் என்ன பேசியிருப்பாருனா, உங்களுக்கு தமிழ் பிரச்சனையா இல்லை செந்தமிழ் பிரச்சனையா என்ன இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதை வந்து நான் பார்த்தேன், அந்த கிளிப்பிங் நான் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஜனனி உருன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு குறும்படம் போட்டு காட்டியிருந்திருக்கலாம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது பத்தாததுக்கு குயின்ஸ் ஏதோ சுய காழ்ப்புணர்ச்சி மாதிரி தான் தமிழும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் செந்தமிழ் தெரியாது. ஸோ அதை ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து யார் பேரில் தப்புன்னு அவங்க கிளியராக விசாரித்து அந்த இடத்துல கமல் சார் சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு ஒரு குறும்படம் போடலை. மெயினாக தனலக்ஷ்மி பால் இப்படி தான் போட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு குறும்படம் போட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருக்கலாம். மற்ற யாராவது இருந்தால் குறும்படம் போட்டு அவமானப்படுத்தி அது ஒரு பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க. ஆனால் தனலட்சுமி வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது அவர் செய்யாமல் விட்ட சம்பவம். அப்புறம் மெயினாக ஒரு கேஸ் போச்சு, வெசல் வாஷிங். அந்த வெசல் வாஷிங்க்கு ஒரு குறும்படம் போட்டிருந்துருக்கலாம். அந்த குறும்படமும் அவர் போடலை. ஸோ அதுவும் ஒரு பெரிய தப்பு. அது பண்ணியிருந்தால் யார் ஒரு 10 கிளிப்பிங்ஸ் காட்டியிருந்துருக்கலாம், யார் யார் பண்ணுறாங்க. இல்லைனா நிறைய வாட்டி பண்ணுற ஒரு பர்சன் அவங்க காட்டியிருந்துருக்கலாம், ஒரு டாப் 3 பர்சன்ஸை காட்டியிருந்துருக்கலாம். இல்லைனா யாருமே ஒழுங்கில்லை அப்படி இருந்ததுன்னா ஆளுக்கு ஒரு கிளிப்பிங் போட்டிருந்துருக்கலாம். அப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தரோட பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எடுக்காததையே சொல்லும்போது நல்லா இருந்திருக்கும். அதை வந்து அவர் குறும்படம் போட்டிருந்துருக்கலாம், அவர் காட்டல. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து சம்பவம் கிடையாது. பட் ஆண்டவர் வந்து எல்லா வீக்குமே வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பார். அதை பற்றி பேசுவார். சரி, எனக்கு இவங்களோட ஆக்ட் பிடிச்சிருந்தது, எனக்கு அவங்களோட ஆக்ட் பிடிச்சிருந்ததுன்னு. இந்த வாட்டி வந்து ஒரு லாயராக அசீமும் விக்ரமனும் நல்லா பண்ணியிருந்த இடத்துல அசீமை பாராட்டியிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா விக்ரமன் அவர் எப்போவுமே பாராட்டிட்டு தான் இருக்கார். ஸோ எப்போவுமே அசீம் வந்து திட்டு தான் வாங்கியிருக்காரு. அவர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணவும் செய்வார். ஒரு வாட்டி அவர் நல்லா பண்ணியிருக்கும் போது அசீமை வந்து ஏன் நீங்கள் வந்து லாயர் இதில் நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா விக்ரமன் வந்து ஒரு லாயர். அவர் லாயராக பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அசீம் வந்து ஒரு லாயர் கிடையாது. அவர் ஒரு லாயரை பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். இந்தந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணாமல் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். வேறு என்னெல்லாம் அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாகரிகமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். தேங்க்யூ.